ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வெஜிடபிள் கறி செய்யலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாமல் ரொம்ப சூப்பராக சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு கிரேவி செய்யலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒவ்வொரு வீடியோ உங்களை சேரும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் உருகி வந்துட்டு இருக்கும்போதே 4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். இது ரெண்டுமே உருகி வர்றதுக்கு நம்ம மேக்ஸிமம் எப்படியுமே ஃபஸ்ட்டு மினிமம் ஃப்ளேமில் நம்ம அடுப்பை வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சுக்கணும். இப்போ அது ரெண்டு உருகி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 5-6 பல் பூண்டு சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக வதக்கி விட்டுக்கலாம். அது வரைக்குமே நம்மளோட ஃப்ளேம் மீடியம் சைஸில் இருக்கட்டும். அப்போ தான் வதங்குற பொருட்கள் எதுவுமே தீயாமல் நமக்கு இருக்கும். இப்போ கூடவே 2 பெரிய வெங்காயம் அரைச்சி பேஸ்ட்டாக அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தான் அரைக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கும்போது இன்னுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கூடவே வதங்கி வந்துட்டுருக்கிற அந்த பொருட்களோடு சேர்த்து 2 மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வதங்கி வர வரைக்கும் மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகி வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்ச அந்த சமயத்தில் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே குட்டி குட்டி சைஸில் ஃபைனாக சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இது 3 தான். மற்றபடி நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல் கையில் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% வெந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கர் நம்ம ஆஃபாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முழுசாகவும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா அதே போல் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இப்போதைக்கு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ண மாட்டோம். நல்லா வதக்கி விட்டு மறுபடியுமே நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு நம்ம வேக விடும்போது ஆட்டோமேட்டிக்காக மிங்கிள் ஆகும். மிங்கிள் ஆகிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து கிளறி விடும்பொழுது உப்போட டேஸ்ட்டும் அதோடு சேர்த்து மிங்கிள் ஆகும். நல்லா எல்லா பொருளையும் எல்லா மசாலாவும் கலந்த பின்னாடி நம்ம கொஞ்சம் போல் தண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் தவறாமல் கிடைக்கும். இப்போ இந்த காயெல்லாம் வேகட்டும். ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் சாதத்துக்கு கூட மேட்சாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி நல்லா வெந்து வந்தாச்சு. மீல் மேக்கர்லேயும் மசாலா எல்லாம் ஒட்ட ஆரம்பித்தாச்சு. எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் போதுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம இப்போது 5 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா குருமாவுக்கு இந்த தயிர் தாங்க ஹைலைட்டு. அவ்வளோ சூப்பரான க்ரீமியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே போல் கெட்டித்தன்மையும் கொடுக்கும். வேறு எந்த தேங்காவோ மற்ற எந்த பொருளோ நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த மசாலா கிரேவி கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு மூடி வச்சு வேக வச்சுட்டு ஃபைனலாக மறுபடியும் ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டர் உருகி வந்துட்டு இருக்கும்போதே நம்ம மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அல்லது கசூரி மேட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கசூரி மேட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கசூரி மேட்டியோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர், வாசம் எல்லாமே அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே தாபா ஸ்டைல், ஹோட்டல் தாபா ஸ்டைலில் நமக்கு ஸ்மெல்லி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த கசூரி மேட்டி. கசூரி மேட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் நம்ம வதங்கி மிங்கிள் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த குருமாவை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். எப்பொழுதுமே நம்ம சமைச்ச பொருட்கள் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல்
ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.